தரிசனமாலய தரிசனம். அருள் தரும் பவளக்கொடி அம்மன் உடனுரை அருள்மிகு ஆபத் சகாயேஸ்வரர் திருக்கோயில், திருத்தெங்குரங்காடுதுறை, ஆடுதுறை, திருவிடைமருதூர் தாலுகா, தஞ்சாவூர் மாவட்டம். திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்த பெருமாள் ஆகியோரால் தேவார பாடல் பெற்ற திருத்தலம். அருணகிரிநாதர் திருப்புகழ் பாடிய ஸ்தலம். சோழ நாட்டு காவிரி தென்கரை தலங்களில் 31வது தலமாகும். கும்பகோணம் மயிலாடுதுறை புகைவண்டி பாதையில் ஆடுதுறை ரயில் நிலையத்திற்கு அருகில் அமைந்துள்ளது. கும்பகோணத்திலிருந்து திருவையாறு செல்லும் பேருந்து சாலையில் குரங்காடுதுறை ஒன்று உள்ளது. அது வாலி வழிபட்ட வட குரங்காடு துறையாகும். இத்தலம் சுக்ரீவன் வழிபட்ட தென் குரங்காடு துறையாகும். மூலவர் ஸ்ரீ ஆபத் சகாயேஸ்வரர், அம்பாள் ஸ்ரீ பிரபாளவல்லி எனும் பவளக்கொடி அம்மை. தல விருட்சம் பவள மல்லிகை. தீர்த்தம் சூரிய தீர்த்தம். காவிரி ஆறு. இங்குள்ள தீர்த்த கட்டம் கல்யாண கட்டம் என வழங்கப்படுகிறது. கிழக்கு நோக்கிய ராஜகோபுரம் அமைந்துள்ளது. இதனை கடந்து உள்ளே சென்றால் கொடிமரத்து விநாயகரையும், செப்பு கவச கொடிமரத்தையும், பலிபீடத்தையும், சிறு மண்டபத்தின் உள்ளே அமைந்துள்ள நந்தியையும் வழிபடலாம். இரண்டாவது வாயிலுக்கு முன்னே தெற்கு நோக்கி அருள் திரு பவளக்கொடியம்மன் சன்னதியையும், அதன் எதிரில் கிழக்கு நோக்கி எழுந்தருளியுள்ள மூத்த பிள்ளையாரையும் தரிசிக்கலாம். கருவறை வாயிலில் கம்பீரமாக காத்து நிற்கும் புடைப்புச் சிற்பமாக விளங்கும் 2 துவாரபாலகர்களையும் காணலாம். கருவறையில் லிங்க திருமேனியில் அருள்மிகு ஆபத் சகாயேஸ்வரர் காட்சி தருகிறார். நீண்ட நெடிய தல வரலாற்றை உடைய கோயில். சுக்ரீவன், அகஸ்தியர், ஹரதத்தர், நாவுக்கரசர் சுவாமிகள், ஞானசம்பந்த பெருமான், அருணகிரிநாதர் வழிபட்ட திருக்கோயில். இதிகாசமாகிய ராமாயணத்தில் வரும் ராமபக்தன் சுக்ரீவன். இவன் தென் குரங்காடு துறையை அடைந்து சிவபெருமானை வழிபட்டு வரும் நாளில் பகைமை காரணமாக சுக்ரீவனை தேடிக்கொண்டு வாலி வந்தான். மிகவும் வல்லமை படைத்த அந்த வாலிக்கு அஞ்சிய சுக்ரீவன் ஆடுதுறை அரவச்சடை அந்தணன் ஆகிய அரணை அடைக்கலம் புகுந்து நின்று தன்னை காப்பாற்றி அருளுமாறு வேண்டிக் கொண்டான். அப்போது சிவபெருமான் சுக்ரீவனை அன்னப்பறவையாகவும் அவன் தேவியை பாரிஜாத மரமாகவும், அதாவது பவள மல்லிகை மரமாகவும் மாற்றி காப்பாற்றி அருளினார். சுக்ரீவனுக்கு வந்த ஆபத்தை போக்கி அருளி அவனுக்கு சகாயம் செய்தமையால் இறைவன் ஆபத் சகாயேஸ்வரர் எனவும், துன்பத்தில் துணைவர் எனவும் வழங்கப்படுகின்றார். தில்லை பொன்னம்பலத்தில் ஆனந்த நடனமாடி அருளினார் நடராஜர். அந்த நடனத்தை கண்டுகளிக்க இயலாத அகத்தியரும் ஏனைய முனிவர்களும் வேண்டிக் கொண்டதற்கு இணங்க குரங்காடுதுறை ஈசன் ஆனந்த நடனமாடி அருளினார். இதனால் இப்பகுதிக்கு நடராஜபுரம் என பெயர் வழங்குதல் ஆயிற்று. சிவத்தலங்கள் பலவற்றை தரிசித்துக் கொண்டு அகத்திய முனிவர் வரும் நாளில் இத்தலத்தை வந்தடைந்தார். இங்கே ஸ்வர்ண பைரவர் திருவுருவத்தை பிரதிஷ்டை செய்து வழிபட்டு பல வரங்களை பெற்று மகிழ்ந்தார்.
இங்குள்ள பைரவரை சிறப்போடு பூஜை செய்து அன்புடன் வழிபட்டால் நினைத்த காரியம் எளிதில் கைகூடும், தீராத நோய்கள் தீரும். அனுமனுக்கு உதவியது. முன்னொரு சமயம் திருக்கயிலை மலையில் கல்லும் கரைந்து உருகும்படி இசை பாடிக் கொண்டிருந்தார் அனுமன். அந்த வழியே வந்த நாரதர் அந்த இசையைக் கேட்டு மெய்மறந்து அங்கேயே அமர்ந்திருந்தார். பிறகு அவர் புறப்படும் போது கீழே வைத்திருந்த மகதி என்னும் வீணை மீது பனி மூடியதால் எடுக்க இயலாமல் புதைந்திருந்தது. அதைக் கண்ட நாரதர் வெகுண்டு அனுமனை நோக்கி, உன் இசையை நீ மறப்பாயாக என்று சபித்தார். பின்னர் மனம் வருந்திய அனுமன் தன்னுடைய மன்னவன் சுக்ரீவன் வழிபட்ட இத்திருத்தெங்காடு துறைக்கு வந்து ஆபத்சகாயேஸ்வரரை மனமுருகி வழிபட்டார். மறந்துபோன இசை ஞானத்தை மீண்டும் கைவரப்பெற்று களிப்பு அடைந்தார். அரதத்தர் என்பவர் கஞ்சனூரில் அவதரித்த வைணவ பக்தராவார். இவர் இளம் பருவம் முதற்கொண்டு சிவபக்தி மிக்கவராக கஞ்சனூரில் உள்ள சிவாலயத்தில் எழுந்தருளியிருக்கும் தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு சிவஞானம் கைவரப் பெற்றார். பழுத்த காய்ச்சிய இரும்பு முக்காலி மீது ஏறி நின்று சிவபர தத்துவத்தை உபதேசம் செய்தார். இவர் நாள்தோறும் கஞ்சனூர், திருக்கோடிக்காவல், திருவாலங்காடு, திருவாவடுதுறை, ஆடுதுறை, திருமங்கலக்குடி, திருமாந்துறை ஆகிய 7 சிவத்தலங்களையும் தரிசித்த பின்னரே உணவு கொள்ளும் நியமம் உடையவர். ஒரு நாள் வழக்கம் போல ஆடுதுறையை வழிபட்டுச் செல்லும் போது மழை பெய்தது. இருளும் அடர்ந்து வழி அறியாமல் திகைத்து நின்றார். அப்போது ஆபத்சகாயேஸ்வரர் வயோதிக அந்தன வடிவம் கொண்டு கோல் தாங்கிய கையினராய் அவருக்கு வழித்துணையாகச் சென்று அவரது இல்லத்தில் அவரை விட்டு வந்ததாக கூறுவர். வைணவ பெண் ஒருத்தி திருமங்கலக்குடியில் வாழ்ந்து வந்தாள். அவள் ஆபத்சகாயேஸ்வரர் மீது அளவற்ற பக்தி கொண்டு வழிபடுவது வழக்கம். ஒரு நாள் நிறைமாத கர்ப்பிணியாகிய அவள் ஆடுதுறை ஈசனை தரிசிக்க வந்தாள். தரிசித்து திரும்பும்போது காவிரி ஆற்றில் வெள்ளம் பெருகியது. ஓடக்காரனும் இல்லை. ஊர் செல்ல இயலாமல் உடல் நோவ இந்த ஆலயத்தை வந்து அடைந்தார். ஈசனை மனமுருக வேண்டினார். அப்பெருமான் தாயும் நீயே தந்தையும் நீயே எனவரும் திருஞான சம்பந்தர் வாக்கின்படி தாயாக தோன்றி உதவி அருளினார். சுகப்பிரசவம் ஆயிற்று. அதன் பின்னும் ஈசன் திருமங்கலக்குடி சென்று அவள் பெற்றோரிடம் சுகப்பிரசவ செய்தியைச் சொல்லி தாயும் சேயும் நலம் சென்று அழைத்து வாருங்கள் என்றார். அவர்கள் தாங்கள் எந்த ஊரினர் என்று வினவ மருத்துவக் குடி என்று சொல்லி இருப்பிடம் மீண்டார் என சொல்லுவர். அனுமனும் வைணவ பெண்ணும் ஆபத்சகாயேஸ்வரர் உதவி பெற்றமையால் இந்த ஆலயத்தில் சைவ வைணவ ஒற்றுமையை போற்றும் வகையில் ஏராளமான வைணவ பக்தர்களும் இந்த சிவாலயத்திற்கு வந்து வழிபடுகிறார்கள்.
மூலமூர்த்தியாகிய இறைவனுக்கும் அருள் தரும் அம்பாளுக்கும் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று அலங்காரத்தில் காட்சி தருகிறார்கள். இந்த ஆலயத்தில் அருள் புரியும் மற்ற தெய்வங்களை தரிசிப்போம். ஸ்ரீ விநாயகர் சன்னதி, ஸ்ரீ சம்பந்தர், ஸ்ரீ திருநாவுக்கரசர், ஸ்ரீ சுந்தரமூர்த்தி சுவாமிகள், ஸ்ரீ நிருதலிங்கம், ஸ்ரீ சுக்ரீவன், ஸ்ரீ விசாலாட்சி விஸ்வநாதர், வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமி, இந்திரலிங்கம், குபேரலிங்கம், ஸ்ரீ கஜலட்சுமி, ஸ்ரீ ஆஞ்சநேயர், காலபைரவர், சூரிய பகவான், பாணலிங்கம், ஸ்ரீ சனீஸ்வர பகவான், நவக்கிரக சன்னதி, அகத்திய பெருமான் ஆகியோர் ஆலயத்தில் தனி சன்னதி கொண்டு திகழ்கின்றனர். கருவறை கோஷ்டத்தில் அருள்மிகு பிரம்மா, விஷ்ணு மற்றும் காரைக்கால் அம்மையார் சிவனை வழிபடும் காட்சி. ஸ்ரீ பிட்சாடனர், விஷ்ணு துர்க்கை, சண்டிகேஸ்வரர் சன்னதி அமையப் பெற்றுள்ளது. அண்மையில் கும்பாபிஷேகம் நடைபெற்ற திருக்கோயில். ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாதம் 5, 6, 7 தேதிகளில் சூரியனது ஒளிக்கிரணங்கள் சன்னதிக்கு எதிரில் உள்ள சூரிய தீர்த்தத்தில் பிரதிபலித்து கடந்து சுவாமி மீது பட்டு தழுவுகின்ற காட்சி. கதிரவன் கரசுத்தி செய்து கொண்டு சிவபெருமானை பூஜித்து தழுவுவதாக அமைந்திருப்பது காண்போர் மனத்தை கவர்கிறது, உருக்கமுடன் வழிபடச் செய்கிறது.
சிவாலயத்தில் நடைபெறும் அனைத்து பண்டிகைகளும் சுவாமிக்கும் அம்பாளுக்கும் மற்றும் பிரதான தெய்வங்களுக்கும் மிகச் சிறப்பாகவே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அவசியம் சென்று தரிசிக்க வேண்டிய திருக்கோயில். தொண்டர்களே, பரமன் எழுந்தருளும் குரங்காடு துறையை மனதால் நாடி மகிழ்ந்து ஆடுவீர்களாக, அன்பு செய்து ஆனந்த கண்ணீர் விடுவீர்களாக, உடலால் வணங்கி தொழுவீர்களாக, பாடுவீர்களாக, இத்தலத்திற்கு சென்று ஊடுவீர்களாக. நாடி நத்தமராகின தொண்டர்கள் ஆடுமின் ஆடுமின் தொழுமின் பாடுமின் பரமன் பயிலும் இடம் கூடுமின் குரங்காடு துறையையே. நாவுக்கரசர் தேவாரம். ஆலய தரிசனம் காண்போம். அருள்மிகு ஆபத்சகாயேஸ்வரர் அருள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று மனதார பிரார்த்திப்போம். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.